குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செய்து கொடுத்தால் மிக ஆரோக்கியமானதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுவையான அவல் கேசரி செய்வதற்கு 1 கப் கெட்டி அவலை வறுத்து எடுத்து விடலாம். மிதமான தீயில் 2 நிமிடம் வறுத்தோம் என்றால் சரியாக வரும். நாம் வறுத்து பொடித்து செய்தால்தான் அவல் கேசரி அருமையாக வரும். இந்த அளவு வறுப்பட்டு வரவும் மிக்சி ஜாரில் சேர்த்து விடலாம். அவலை நன்றாக பொடித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கரகரப்பாக பொடித்து எடுத்தால்தான் கேசரி அருமையாக இருக்கும். நாம் அவல் வறுத்த அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து விடலாம். முந்திரி பருப்பை சேர்த்து விடலாம். முந்திரி பருப்பு பொன்னிறம் ஆனதும் எடுத்து விடலாம். இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடன் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அவல் எடுத்த அதே கப்பில் 1.5 டம்ளர் தண்ணீரை கொதிக்க வைத்து விடலாம். முந்திரி பருப்பு வறுத்த அதே நெய்யில் பொடித்த அவலை வறுத்து எடுத்து விடலாம். நாம் 1 நிமிடம் வறுத்த பின் தண்ணீர் சேர்ப்பதால் அவல் கேசரி நல்ல மணமாக இருக்கும். நெய்யிலே வறுத்து அதன் பின் தண்ணீரை சேர்க்க வேண்டும். 1 நிமிடம் வறுத்தாலே சரியாக வரும். இந்த அளவு வறுப்படவும் கொதிக்கும் தண்ணீரை சேர்த்து விடலாம். தண்ணீர் சேர்த்து மிதமான தீயில் நன்றாக கிளற வேண்டும். இந்த அளவு கொதிக்கும் பொழுது 4 ஏலக்காயை தட்டி சேர்த்து விடலாம். அவல் இந்த அளவு வெந்து வரவும் 3/4 கப் ஜீனி சேர்த்து விடலாம். ஜீனி சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து விடலாம். நாம் ஃபுட் கலர் சேர்ப்பதற்கு பதில் குங்குமப்பூ இருந்தால் ஊற வைத்து சேர்த்து விடலாம். ஃபுட் கலர் சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு அவல் ஜீனி மசிந்து வரவும் 4 ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம். நாம் கடைசியாக நெய் சேர்ப்பதால் மிக மணமாக இருக்கும். நெய் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பதமாக இருந்தால் சரியாக வரும். அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான அவல் கேசரி அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் அவலை வறுத்து பொடித்து செய்வதால் மிக சுவையாக இருக்கும். நாம் கிருஷ்ண ஜெயந்தி போன்ற பண்டிகை நாட்களில் இதை செய்து படைத்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். விருந்தினர்களுக்கு இதை கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செய்து கொடுத்தால் மிக ஆரோக்கியமானதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அவல் கேசரி ஆறினாலும் மிக சாஃப்டாக மிக சுவையாக இருக்கும். மிக சுவையான இந்த அவல் கேசரியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.